ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். அது நம்ம பெரியவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியாது, ஆனால் கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னா கிட்ஸுக்குள்ள டாய் பாக்ஸிங் பண்ணுவாங்கல்ல, அந்த கிட்ட தான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூவையும் பார்க்க போகிறோம். நான் ஷிஜுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதனால அவங்க மாமா அவனுக்கு கிஃப்டாக பாக்ஸிங் கிட் அனுப்பியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். அதை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் இந்த வீட்டில் ஒரு ஹோல் இருந்துச்சு, அதில் வெட்டி தொங்க விட்டுருக்கோம். நம்ம கட்டி தொங்க விடுற மாதிரி தான் அவங்க இதில் ஒரு ஹூக் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம கட்டி தொங்க விட்டுடலாம். இது ரொம்ப வெயிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ தூக்கவே முடியாது, ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உள்ளே காட்டன் ஸ்பாஞ்ச் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் அமுங்கும். ஓகேவா? அதனால குட்டீஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அவங்களால தூக்க முடியாத வெயிட்லாம் சொல்ல முடியாது. இது இந்த ஹோல் செட்டுமே 6 to 10 years வரைக்கும் உள்ள கிட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நாங்கள் போட்டுலாம் பார்த்தோம், நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ சின்ன கையாக இருந்தாலும் சரி, பெரிய கையாக இருந்தாலும் சரி, ஈஸியாக உள்ளே போகணும்ல, அதுக்காக இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக உள்ளே போயிடும். என்னோட கை வரைக்கும் உள்ளேயே போகுது. அப்புறம் இதில் ரொம்ப ஹீட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 5 1 2 3 4 5 ஹோல் போட்டிருக்காங்க. இது கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா உள்ளே இந்த மெட்டீரியல் உள்ள கை வைக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ஹேட்டுக்கும் 2 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இது ஒரு ஹேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேட் மேலே இப்படி தான் ஓப்பனாக இருக்கும், இப்படி தான் இருக்கும் மேலே தலையில். இதில் ஒரு வெல்க்ரோ க்ளோஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதுவும் அப்படிதான். நீங்கள் தலையில் போட்டிங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது இந்த இடம். கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துட்டாலுமே இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஸ்வெட் ஆகிடுது. நமக்கும் தலையெல்லாம் அப்படியே ஹீட் ஆகிடுது. ரொம்ப ஹீட்டாக இருக்குது இது. அதே மெட்டீரியல் தான் இதுலலாம் போட்டிருக்காங்க. ஸோ கையுமே அப்படிதான், கொஞ்சம் ஹீட் ஆகுது. இருந்தாலும் இந்த ஹோல் கொஞ்சம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், மற்றபடி ஹீட்டு தான் ஆகுது. அப்புறம் இதை நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக அடிக்கணும். ஏன்னா இது இப்படி பவுன்ஸ் ஆகிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ்லேயே படுறதுக்கு சான்ஸ் உண்டு. அவ்வளோ வெயிட் இல்லை அப்படின்னாலும் குட்டீஸ்க்கு இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் தான். தூக்க முடியாத அளவு வெயிட் இல்லை, பட் இருந்தாலும் இதெல்லாம் வெயிட் தான். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு பஞ்ச் கொடுத்து பார்க்கலாம். பாக்ஸர் சிபில் ஆர் ரெடி. இது நமக்கு சின்ன சைஸ்னால இந்த ஹேட் காமெடியாக இருக்கும், பட் சின்ன பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்களா, இதை க்ளோஸ் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு ஃபிட்டிங் இருக்குது. பார்த்துக்கோங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவும் அப்படிதான், நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. குட்டீஸ்க்கு உள்ள வரைக்கும் கை போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய குட்டீஸ்னால் போட்டுருவாங்க. நிறைய இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது எனக்கே. ஸோ குட்டீஸ்க்கு, சின்ன சின்ன கை உள்ள குட்டீஸ்க்குலாம் இது ஏதோ பெரிய வெயிட்டாக இருந்த மாதிரி தெரியும். சரி, இப்போ அதை வச்சு நம்ம ஒரு பஞ்ச் கொடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது என்ன சொல்றது, நான் இது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாதா, அதனால இது நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இதே மாதிரி நம்ம குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்களோட மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆகும். அதுக்காக தான் இது வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே, பட் இதை வச்சு கொஞ்சம் சேஃபா விளையாடணும், அவ்வளோதான்.
ஓகே, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குட்டீஸ் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இதை நாங்கள் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் தான் இந்த ஹேட்டை வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இந்த இடம்லாம் அவ்வளோ ஸ்வெட் ஆயிடுச்சு, பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. அது ஒன்று தான் இதோட டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியுது. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.